மீன ராசினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோனே வந்து பாருங்களேன், 10 நாணயங்கள். அதாவது அவங்கள சுத்தி தங்க நாணயமா இருக்குது. நல்ல செழுமையான ஒரு நகரத்துல இருக்காங்க. ஒரு என்ன சொல்லலாம், புது புது பில்டிங் கட்டியிருக்காங்க. அ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யார நம்ம சொல்வோம் அப்புட்ன்னா, இதுல இந்த ஜூலை மாதம் ஏன்னா அதற்கு உண்டான துணை கார்டு தான் இந்த கார்டு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சண்டை போட்டுக்கிருக்காங்க. என்னப்பா ஒரே மாரி சண்டை சச்சரவா சொல்றீங்களே! நிம்மதி இருக்காதான்னு கேட்டா, நிச்சயமா இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி சுத்தி நல்ல ஒரு என்ன சொல்லலாம் அப்டின்னா, கோப்பைகள் சுத்தி இருக்குது. வணக்கம், திஸ் இஸ் பாலா பேகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. இங்கே ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க வந்து பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அதை பார்க்கறது இல்லை. அதை கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க. அது படித்து அதை வந்து அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்ட இந்த நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா. ஜோதிடர் யுகம் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்ட் ஆருடம். டைரக்ட் ஆருடம்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம முன்னாடி எகிப்திய காலத்திலே கண்டுபிடிச்சப்பட்டது தான் அந்த டைரக்ட் ஆருடம். நார்மலாக பாரம்பரிய ஜோதிடம் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் டைரக்ட் ஆருடமும். மேக்ஸிமம் நம்ம சைடில் உள்ளவங்களுக்கு இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்துக்கு வருகிறது. இது என்ன மாதிரியான பலன் பார்க்கலாம் இதில் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சாதாரணமாக பாரம்பரிய ஜோதிடத்தில் அதாவது பிறந்த தேதி நேரத்தை வச்சு நம்ம பலன் பார்ப்போம். அதன் மூலமாக என்ன தசை நடக்குது, என்ன தசா புத்தி நடக்குது, கிரகத்தில் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்குங்கிறதும் நம்ம பார்த்துருவோம். அது ஒரு வகையில் இருந்தாலும், இது எங்களுக்கு ஜாதகமே இல்லை, எங்களுக்கு ஜாதகமே எழுதலை, முன்னாடி உள்ள காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் எந்த பிறந்த தேதி நேரனே தெரியாது. அப்படி உள்ளவங்களுக்குலாம் நம்ம என்ன மாதிரியான ஜாதகம் பார்க்க அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு இந்த டைரக்ட் ஆருடம் மூலமாக பார்க்கலாம். மற்றபடி நார்மலாக உள்ள பர்சனுமே எனக்கு இப்போ உடனே எனக்கு வந்து ஒரு சின்ன எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு இப்போயே ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஆன்சர் தெரியணும், இப்போ ஒரு இடத்துல பணம் தொலைஞ்சு போச்சு, இல்லை ஒரு இடத்துல பிரச்சனையாக இருக்குது, இந்த பிரச்சனை உடனே முடிவுக்கு வருமா, எனக்கு ஈவினிங்குள்ளே இந்த இதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது உடனுக்குடன் நீங்கள் கேட்ட அடுத்த செகண்டே அதற்குண்டான ஆன்சரை கொடுக்கறது, அதற்குண்டான ஒரு பலனை அந்த டைரக்ட் ஆருடம் கொடுக்கும். ஒரு தெளிவான பலன் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேயும் இந்த ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு ராசினருக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாது அந்த டைரக்ட் ஆருடம் மூலமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும். முதல்ல அதாவது கல்யாணம், குழந்தை பேருக்கு. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேலை, தொழில், வருமானத்திற்கு. மூன்றாவது முக்கியமாக கல்வி. நான்காவது உடல்நிலை. ஐந்தாவது சொத்து சேர்க்கிறது. இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒவ்வொரு கார்டும் எடுத்து ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குது, எந்த மாதிரியான நம்ம தெளிவான ஒரு கேள்விக்கு பலன் சொல்லுது இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு ராசினருக்கும் முக்கியமான சில நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நான் கொடுக்கேன். என்ன மாதிரியான ஒரு வழிபாடு இல்லாமல், ஒரு பரிகாரம் இல்லாமல், ஒரு பிரபஞ்சத்தின் மூலமாக பிரபஞ்சமே உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஐடியாவை நான் இதில் தாரேன். கண்டிப்பாக தொடர்ச்சியாக 12 ராசினருக்கும் உள்ள வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அதற்குண்டான பலன் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும். மீன ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன்களை இந்த பிரபஞ்சம் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம்.
மீன ராசினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தனே வந்து பாருங்களேன் 10 நாணயங்கள். அதாவது அவங்கள சுற்றி தங்க நாணயமாக இருக்குது, நல்ல செழுமையான ஒரு நகரத்தில் இருக்காங்க, ஒரு என்ன சொல்லலாம் புது புது பில்டிங் கட்டியிருக்காங்க, ஒரு குழந்தைகள் கணவன் மனைவின்னு சொல்லி ஒரு ஒற்றுமை வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்குது. இந்த ஜூலை மாதம் இந்த டைரக்ட் ஆர்டர் மூலமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு அமைதியான குடும்ப சூழல் உங்களுக்கு ஏற்பட போகுது, ஒரு சந்தோஷமான குடும்ப சூழல் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்கிறத காமிக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கிற தம்பதியர்கள் அல்லது பிரிஞ்சிருக்கிற உறவினர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. குழந்தைங்களோட நான் பெரிய சண்டை வந்துருச்சு, அதாவது குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ஒரு பிரிந்திருக்கிற தம்பதியர்கள் மறுபடியும் புது ஒரு உறவாக அந்த புது ஒரு உறவாக அதை புதுசாக புதுப்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு மீனராசினர்களுக்கு இந்த ஜூலை மாதம் நிச்சயமாக வரப்போகுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தொழில் வேலையில் நானும் பார்த்துருக்கேன், ஒரு முன்னேற்றமும் வரமாட்டேங்கி, ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு, அதாவது சுமூகமாக பேசுறதுக்கு உண்டான அமைப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அதற்கு உண்டான ஒரு பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக கிடைக்க போகுது மீனராசினியர்களுக்கு. ஏன்னா சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா தங்க நாணயங்கள் தான் வச்சுருக்காங்க, அதன் மூலமாக ஒரு செழுமையான நகரமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு புதுசாக வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு இடம் வாங்கி போகிறதா இருக்கட்டும், காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, அதை கட்டி வாடகைக்கு விடுறதுன்னு சொல்லி மேக்ஸிமம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவில் இன்ஜினியர்ஸ்க்கெலாம் சூப்பராக இருக்க போகுது, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்க போகுது, இந்த அனிமல்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த கோழி பண்ணையை வச்சுருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரியான அனிமல் சம்மந்தப்பட்ட வீட்டு அனிமல் அது சம்மந்தப்பட்ட நிறைய தொழில்கள், முட்டைக்கடை வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய ஒரு வருமானத்தை தரப்போகுது. அதன் மூலமாக ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் கொண்டு போக போகிறாங்க இந்த காலகட்டம், இந்த ஜூலை மாதம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாரை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, இதில் இந்த ஜூலை மாதம் உண்மையான நபர்களை கண்டறிய போகிறீங்க. இதில் யார் படுத்திருக்காங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் ஒரு பெரிய வேலை அம்புட்டு வேலை குத்திருக்கு. இதற்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி நிறைய பேர் உங்களை புறமுதுகில் குத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம முன்னாடி ஒரு மாதிரி பேசுறது, பின்னாடி வேற மாதிரி பேசுறது, முன்னாடி நல்ல விஷயங்கள் பண்ணுறது, பின்னாடி போய் நம்மளுக்கு குழி தோன்றதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பண்ணிட்டாங்க. கூட இருந்தே குழி நிறைய பேர் பறிச்சுட்டாங்க. அப்படிப்பட்டவங்க யாருன்னு கண்டறியறதுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் தெரிய ஆரம்பிக்கும். நினைப்பீங்க, எப்பாடி இவங்களா, என்னப்பா இவங்க நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க, நம்மளை எவ்வளோ ஒரு முக்கியமாக நினச்சிருந்தாங்க, ஆனால் எப்படி இவங்களால நம்மளுக்கு துரோகம் பண்ண முடிஞ்சிச்சு, நம்மளுடைய எண்ணம் அப்படி கிடையாது, ஆனால் எதுக்கு இவங்க அப்படி பண்ண நினச்சாங்கன்னு சொல்லி மனதளவில் ரொம்ப நொந்து போய் அதற்கப்புறம் தான் உங்களுக்கு தெளிவான சிந்தனையை வரும். ஏன்னா அதற்கு உண்டான துணைக்காடு தான் இந்த காடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சண்டை போட்டுக்கிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மனதளவு ஏமாற்றமானது கேள்வி கேட்கும்போது உறவினர்களுக்குள்ள, சொந்த பந்தத்துக்குள்ள, நண்பர்களுக்குள்ள ஒரு சண்டையை ஏற்படுத்துது. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க, கேள்வி கேட்காதீங்க, அமைதியாக ஒதுங்கி போகிறதே நல்லது. ஏன்னா மீனராசியை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு வந்த கார்டு நம்மளுக்கு என்ன கார்டாக வந்திருக்கு அப்படின்னா அந்த முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது வந்து அந்த யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு அதன் மூலமாக கேள்வி கேட்டு சண்டை சச்சரவுக்குண்டான அமைப்பு இருக்குது. அதனால் கேள்வி கேட்காம ஒதுங்கி போகிறது, ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தவங்க மேலே நம்பிக்கை பண்ண வேண்டாம், ஆனால் அதை பற்றி தெரிஞ்சதுனால ஒதுங்கி போகிறதுனால இல்லைன்னா நிம்மதியே இல்லாமல் சண்டைகள் வரக்குண்டான அமைப்பு உறவினர்களுக்குள்ளேயோ நண்பர்களுக்குள்ளேயோ பெரிய அளவில் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. என்னப்பா ஒரே மாதிரி சண்டை சச்சரவாக சொல்கிறீங்களே, நிம்மதி இருக்காதான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சுற்றி நல்லா ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா கோப்பைகள் சுற்றி இருக்குது, குழந்தைகள் ஆடிக்கிருக்காங்க, சந்தோஷமாக இருக்குது. அதாவது என்ன ஏமாற்றம் இருந்தாலும் சரி இவங்களுடைய குடும்ப உணர்வு, இவங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க. யார் ஏமாத்தலாம் என்ன, உங்களுக்கு நான் இருக்கேன், எனக்கு நீங்கள் இருக்கீங்க, நம்மளுடைய குழந்தைகள் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு புது உறவாக திருமணத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தைக்கு உண்டான அமைப்பும் கண்டிப்பாக மீனராசிகளுக்கு இருக்குது. ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் சரி உங்களுக்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா ஒரு வெல்விஷர் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகிறாங்க. அது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் கிடைக்க போகிறாங்க. அதன் மூலமாக ஒரு நட்பு வட்டம் உங்களுக்கு புதிய ஒரு உறவாக வரப்போகுது. மெயினாக மீனராசிகளுக்கு என்ன மாதிரியான பிரபஞ்சம் இவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது 9092, அதாவது 9092 இந்த மாதிரியான நம்பர் வந்து பிரபஞ்சம் கொடுக்குது. எல்லோ கலர் பேனால் டெய்லி எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அதிகப்படியான ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம். சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம யோகா பிரபாவை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கலாம், எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ.